ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி செய்யுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீரும். வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் அதிகரிக்கும். அதுவும் நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி. நாளையிலிருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுறது நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு இல்லைன்னா சின்ன மண் பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கற்பூரம் ஏற்றக்கூடிய அந்த ஆரத்தி காமிக்கக்கூடிய தட்டு, ஆரத்தி காமிக்கக்கூடிய பொருட்கள் அதுவும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கற்பூரம் போட்டுக்கோங்க. ஒரு கற்பூரத்துக்கு கூட ஒரே ஒரு ஏலக்காய், அப்படி இல்லைன்னா 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதற்கு கூட 3 கிராம்பு, அப்படி இல்லைன்னா 1 கிராம்பு, ஸோ இதுவும் ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களோட பச்சை கற்பூரம் இருந்தால் போடலாம், ஆப்ஷனல் தான். பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த நார்மல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொருட்களை எரிக்கணும். ஸோ இதை 3 பொருட்களையும் ஒன்றா வைத்து எரிக்கலாம். அப்படி இல்லைனா கற்பூரம் ஏற்றிட்டு அதில் ஒரு பொருட்களாக போடலாம். ஸோ ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே அடுத்தடுத்து போடலாம். போடும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்றத மனதார வேண்டிட்டு இதை நீங்கள் போடுங்க. இதை போட்டு எரித்து முடிக்கிற வரைக்குமே இந்த தீபம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கற்பூர ஆரத்தி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். இது எரியும் பொழுது ஒரு விதமான நல்ல நறுமணம் வரும். அந்த நறுமணம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதை நீங்கள் வீட்டோட ஹாலில் உட்காந்து செய்யலாம். அதே மாதிரி பூஜை அறையில செய்யலாம். எந்த இடத்துல வேணால் செய்யலாம். இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். வீட்டில் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும்னு நினைக்கிற அனைவருமே நீங்கள் செய்யலாம். வீட்டோட வரவேற்பறையில் உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரம் எரிந்து முடிஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு மைல்டாக ஒரு புகை வரும். ஸோ ரொம்ப சாம்பிராணி போடுற அளவுக்குலாம் வராது, மைல்டாக வரும். அந்த புகையை வீட்டோட எல்லா கதவுகளுக்கு பின்னாடி போய் காமிங்க. இது அப்படியே தொட்டால் சுடும். ஸோ நீங்கள் அந்த தட்டு இல்லை கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடிய பொருட்கள் மேலே இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டோட கதவுகள், நிலைவாசல் கதவு, எல்லா கதவுகள், வீட்டில் ஒரு 3 கதவு இருக்குனாலும் எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிங்க. ஸோ அங்கே தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் காமிக்கும் பொழுது அங்கே நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ பணவரவு பற்றாக்குறையாக இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் வீண் செலவுகள் ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும். இதை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம், செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி 3 நாட்களும் செய்யலாம். குறிப்பாக இந்த 3 நாட்களுமே தொடர்ந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ இந்த 3 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் செய்தாலும் போதுமானது. நாளை தினம் ஆடி மாதத்தோட முதல் வெள்ளி வர்றதுனால நாளை தினம் இதை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் கால்படாத இடத்துல, அப்படி இல்லைன்னா டஸ்ட்பினில் போட்டுருங்க. இந்த ஏலக்காய், கிராம்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய பொருட்கள் இந்த 2 பொருட்களுமே. இதை நீங்கள் வீட்டில் எரிக்கும் பொழுது இந்த நறுமணம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ரொம்ப நன்றி. ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இனிமேல் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.